உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தர கட்டி அன்னை ஒரு படம் பண்ண போறாங்க. ஐயா அன்னை ஒரு ஆலயமா? டேங்க வா. என்ன அந்த படத்தை நீ இன்னும் பார்க்கலையா? பார்க்கல. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்து அப்படியே திரும்பினேன். சியால அலாக்கானே தூக்கிட்டு வந்துட்டாங்க. 35 வருஷமா இங்க அடிமையா இருக்கிறத பத்தி நீ ஃபீல் பண்ணல? அன்னை ஒரு ஆலயம் படம் பார்க்க துடிக்கிற. ஆமா. இந்த இடையில பாசா படையப்பாலாம் பார்த்தே அவன். அதுக்குள்ள உன்னை பாடையில ஏத்திடுவாங்களேடா. ஏத்துனாலும் இறங்கி வந்து பாப்பேன். இறங்கி வருவியா? அப்பவே ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன அன்னை ஒரு ஆலயத்துல நிக்கிற? என்ன சத்தங்க? நீ பாட்டுக்கு டம்ளர் தூக்கி அடிக்கிறியே, நசுங்கிருச்சுனா வட்டிக்கிட்ட. ஆஸ் a சூப்பர்வைசர் நான் தானே பதில் சொல்லணும். நீ எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 3 நாளா அவன் மூஞ்சில லைட் எரியுது. ஆமா, இந்த வீட்டுல ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி எந்த அறிகுறி உங்ககிட்ட தெரியல. அது முருகன் கிளம்புனா சின்னம்மா வாழ்க்கை. அவன் கிளம்புறதுக்கு உங்க சின்னம்மா வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம்? புரியாத மாதிரி பேசாத. சின்னம்மா வட்டியோட தங்கச்சி. டேய், இது வட்டிக்கு தெரியுமாடா? சின்ன சிறுசுக லவ் பண்ணும். பெரிய மனுஷன் நீ தானே போண்டி அப்படி அப்படியே பேசி சேர்த்து வைக்கணும். நான் பேசி சேர்த்து வைக்கணுமா? அட கடவுளே, என் பொண்டாட்டி அன்னைக்கே சொன்னான், சின்ன பசங்களோட சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க அப்படின்னு. நான் கேட்கலையே. ஒன்னும் கவலைப்படாத பாண்டி. முருகன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானா வட்டியோட சொத்து கூட நமக்கு தானே வரும். அப்புறம் என்ன, வட்டிக்கு வட்டியும் கட்ட தேவல, அசலும் கட்ட தேவல. டேய் மீன் குஞ்சு வாயா, உசுரோட இருந்தா தானடா கட்டுறதுக்கு. ஐயோ, இந்த லவ் பண்றவங்களுக்கு மட்டும் முட்டாளா செட்டு சேர்றாங்களே. இது எங்க போய் முடிய போகுதோ? நான் கடைசி வரைக்கும் 10 பாத்திரம் தான் தேய்க்கணும். பாரு, வேலைன்ற பேர்ல தொடச்சதவே தொடச்சிட்டு இருக்காங்க. செல்வ கட்ட தொடப்ப கட்ட. மூடிக்கு வா. டேய், நான் இல்லங்கய்யா, வேலைக்காரி மேடம் விளக்கம் மாதிரி மிச்சிங்க நான் எடுத்து கொடுத்தேன். இந்த கணக்கு நோட்ல அவன் கொடுத்த அமௌண்ட் தேதி வாரியா இருக்கு. வரிசையா படி. படிச்சிருங்க தம்பி. நீ ஒரு பேப்பர் எடுத்து அவன் சொல்ல வரிசையா எழுதுப்பா. சரிங்க. டேய் எழுதிக்கடா. உனக்கு இன்னைக்கு நான் தான் சூப்பர்வைசர். கோவிந்தசாமி கணக்கு விவரம். 19/1/2008 வரவு 15,000. 2/3/2009 வரவு 13,000. வரவு 11,000. நம்மள இல்லையா? என்ன கணக்கு பார்க்க சொன்னா என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/7/2009 வரவு 10,000. 7/8/2009 வரவு 6,500. மொத்த கணக்கு 60,000. டேய் ஐயா, அவன் எழுதுன வாங்கி நீ படிச்சு சொல்லு. சரிங்கய்யா. கடவுளே, குரா எந்த பண்ணி சத்தமா படிச்சு சொல்லு. போய் தொலைடா. ஏய், படிச்சு சொல்லு. இந்த படிக்கிறீங்க. ஐயோ, லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. கண்களோ கூலிங் வேறு, உதடுகளோ 12,500. இப்போ ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? 10/8/2000 10,000 சில்ற. உன் கூட பழகின பாவத்துக்கு என்ன ஏண்டா மாட்டி விட்டு கொள்ற? ஐயா, கணக்காய் எழுதிருக்கா? பூரா 60,000க்கு 4 சைவரை போட்டு வச்சிருக்காங்க. 60,000 ரூபாய்க்கு 4 சைவர் வேண்டாம். மாங்க. இந்த சம்பவம் நடந்தது கல்யாணம் 3 நாள்ல. எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி அந்த சிம் கார்டை எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பிரச்சனைக்கு அங்கேயே முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே, அதான் சொன்னேன். அவன் கிடக்குறான் பிரதர். நீங்க ஒரு கட்டிங்க போடுங்க, எல்லாம் சரியாயிடும். எடுத்து அடிங்க. பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லையா? இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு உத்தமனை கொடுத்துருக்காரே உங்க அப்பா. டாடி இஸ் வெரி கிரேட்.
ஏன்பா உன் புள்ளைய நினைச்சா தினமும் சரக்கு அடிக்கிறியா? டேய் டேய் புரோக்கர், நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன். என்ன மாதிரி அப்பன்களோட சாபம் தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த ஜென்மத்துல இல்லடா, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணம் ஆகாதுடா. கலெக்ட் நாயே. என்ன எத்தனை பொண்ணுகளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். அமெரிக்கா சிங்கப்பூர் அதாவது செட்டில் ஆயிருக்கு. நல்ல குடும்பத்துல கவர்மெண்ட் அதிகாரிக்கு உன் மாலை கட்டி வச்சா உன் மகளுக்கு வாழ தெரியல, தட்டை கட்டி தெரியா? என் பொண்ணை பத்தி என்ன வார்த்தை சொன்னேன்? 3 அடி உயரத்துல இருந்துட்டு உனக்கு அம்பிட்டு கோவம் தான், எனக்கு எம்பிட்டு கோவம். நீ தொலைஞ்சல. வேணாம் தம்பி, மண்டை உடஞ்சிரும். டேய், எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் இந்த போனோட பேட்டரி மாத்தி கொடுன்னு. சார்ஜே நிக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை கூட. எதுக்கு? இல்லை அந்த பேட்டரி மாடலை பார்த்து தரேன். 1000 மில்லியன்ஸ்ண்ணே. இந்த ஃபோனால தானடி எல்லா பிரச்சனையும். டேய், எதுக்குடா இருக்க? என்னங்க? அப்பா அப்பா என்னங்க? ஐயோ, தூக்கு. ஏன்பா நானே அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து போய் உட்காந்துருக்கேன், என்னையே ஏன்பா வம்புக்கு இழுக்கிறீங்க? ஏயா சாராய கடைக்கு எதுக்கு போன? மாவு அரைச்சிட்டு தானே வரைச்சனே, மாண்டே உடச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. அவர் என்ன பண்ணுவாரு? இது ஒரு கால இவரால் தான் எங்க அப்பா குடிக்காரனாரு. ஏன் நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சா நான் இதுக்கு இங்க வந்து கிடக்குறேன்? தப்போ மேல வச்சுக்கிட்டு மாப்பிளைய குறை சொல்லாத என்ன? அப்ப நீயும் என்ன நடத்த கட்டவன் சொல்றியா? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறியாடி? நீ ஏன் நீ கல்யாண பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற? ஏய்யா நிறுத்திட்ட? அடியா, ஏன் நிறுத்திட்ட? அடிச்சு கொல்லையா, செத்து தொலைற. நீயுமா சாகுற? இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான காரணம். நான் போய் சாகுறேன். எப்படியோ செத்து தொலைங்க, குடும்பமா இது. சம்பவம் இவ்வளவுதானா இல்ல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? இருக்கா? நீ சொல்ல மாப்பிள்ள, கன்னியூ பண்ணு. நாங்க இருக்கிறது எங்க தாத்தாவோட வீடு. எங்க சித்தப்பா அதில் கேஸ் போட்டிருக்காரு. இன்னும் 4 நாள்ல தீர்ப்பு வந்துடும். அநேகமா அந்த வீடு எங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான். குடும்பத்தோட நாங்க நடு ரோட்ல தான் தங்கணும். மழை காலமா வர இருக்கு சார், எப்படி நடு ரோட்ல தங்குவீங்க? ஏய் சும்மாரியா, இவ்வளோ கஷ்டமா? இந்த கஷ்டம்லாம் மறக்கிறதுக்கு ஏதாவது லவ்வு பண்ணலாம்ல மாப்பிள்ள? அதுவும் பண்ணேன், ஒன் சைடா. முட்டை பரோட்டாவா இல்ல கொத்து பரோட்டாவா? முட்டை போட்டு கொத்துன பரோட்டா. நல்லா தான் இருக்கும். யோ சார், அவர் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்காரு. அவர் தூக்கு போட்டுக்கிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யோ என்னையா வாடகை வாங்காம போற? வாடகை வாங்கிட்டு போயா. வரேன் சார். தாங்கள் எந்த தெரு? நான் மேல தெரு. நான் கீழே தெரு. எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? நடந்தான் போகணும். நடக்க முடியாது தானே கேட்குறேன். எனக்கும் உன்னைய மாதிரியே தான் ஊத்துறா.
வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை. போகாத ஊர் இல்ல, குடிக்காத ஒயின் ஷாப் இல்ல, வாங்காத அடி இல்ல. ஒருத்தரை போய் பார்த்தேன், இப்படி பண்ணுன்னு சொன்னாரு, பண்ணேன். இப்போ ஃபாரின்லாம் போய் எப்படி ஜம்முன்னு இருக்கேன்னு பாத்தியா? இப்போ அவரை பார்க்க தான் உன்னை கூட்டிட்டு போறேன். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கூடவே வா, நீயே பாப்ப. டிரைவர் நீங்களா? ஏய் பாண்டி, கார் என்னப்பா ஆச்சு? அன்னைக்கு வாடகை கூட வேணாம்னு வீராப்பா பேசிட்டு வந்து அன்னைக்கு ஆட்டோவில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க. அது ஒரு சின்ன கதை, ஏறுங்க அப்புறம் சொல்கிறேன். அவர் ஒன்று செய்ய சொன்னார்னு சொன்னீங்கல்ல, அது என்னது? அது ஒன்றும் இல்லை, சரக்கு அடிக்கிற நிறுத்து அப்படின்னாரு, நிறுத்திட்டேன். அப்போ அன்னைக்கு அடிச்சது? அது அந்நிய மதுபானையா, ஆபத்து இல்லை. எந்த நாட்டில் வந்திருக்கீங்க? புரூனே, மலேசியா பக்கத்தில் இருக்கு. அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க? மளிகை கடை வச்சிருக்கேன்யா, லீவ் விட்டு சொந்த வேலையாக வந்திருக்கேன். அப்போ வந்த வேலையை பார்க்க வேண்டியதுனே. அதை விட்டுட்டு தூக்கு போடுறேன், காப்பாற்றுறேன், வீட்டுக்கு போகிறேன், வெறுப்பேற்றுறேன். அப்புறம் புருனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாமி. கெட்ட பழக்கம் எதுவும்? ஐயோ இல்லை சாமி, அதெல்லாம் அப்பயே விட்டுட்டு சாமி. தம்பி யாரு? என் ஃப்ரெண்டு சாமி, 20 வருஷம் பழக்கம். அந்த தம்பி யாரு? ஆட்டோ டிரைவர் சாமி. இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு தங்கச்சி சாமி, பேரு நீலாவதி. கல்யாணம் ஆன 3வது நாளே புருஷங்கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருப்பாளே. மேல இந்த கவலையில தினமும் எங்க அப்பா 6 மணிக்கு மேல படிப்பேன். அதுவும் பத்தலன்னு பிளாக்ல வாங்கி அடிச்சுட்டு மந்தையில மட்டையா இருப்பானே. ஆமா சாமி, இருக்கிறது ஒரே வீடு. அதை சித்த போனோம் பெரிய போனோம் கேஸ் போட்டிருப்பேன். எப்படியா இப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு? சாதாரண ஆள்கிட்டயா கூப்பிட்டு வந்தேன், பெரிய மகானி அவரு. அவர் சொன்னதை மட்டும் அப்படியே கேட்டேன்னு வச்சுக்கவே, உன் வாழ்க்கையே மாறிடுமியா. சம உள்ளவா, சிகரெட்டை போட்டு சீக்கிரம் வாயா. வாழ்க்கை மாறப்போதா இல்லை நாரப்போதா பார்க்க தானே போகிறேன். என்ன டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு சாமி, முடிஞ்சு. சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சாமி, அதுவும் அமையல. எல்லாமே கஷ்டமா இருக்கு, என்ன பண்றேன்னே தெரியல. தம்பி, இதெல்லாம் சாதாரண பிரச்சனையா. TN 58 கூட்டு நம்பர் 5 வர்ற மாதிரி. உதாரணத்துக்கு 8888 வர்ற மாதிரி ஒரு கருப்பு கலர் வண்டியை திருடிருங்க. அதுவும் அந்த பைக் ஓனர் கண்ணு முன்னாடியே திருடி மார்னிங் சன்ரைஸ்ல இருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் ஓட்டுங்க. உங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும். சாமி, சனி பிடிச்சிருந்தா திருநள்ளார் கோயில் போக சொல்லுவாங்க, இல்லை பரிகாரம் ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னா சிம்பிளாக பைக்கெலாம் திருட சொல்கிறீங்களே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. ஃபார் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை கொண்டுட்டு போ. நான் சொன்னது மட்டும் நடக்கலன்னா வந்திய மூக்கறுத்து முச்சந்தில வீசிறியா?
இன்னும் என்னை நம்பலைல? சாமி இதுக்கு மேலே உங்களை நம்பலனா நான் மனுஷனே இல்லை. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், என் பிரச்சனை தீர. நீங்க சொல்றது செஞ்சிடறேன் சாமி. தயவு செஞ்சு கத்திய கீழே இருக்கு. காணிக்க சாமி. காரியத்தை முடிச்சுட்டு வாங்க, காணிக்க அப்புறம் வாங்கிக்கிறேன். வர்ற சாமி. அப்புறம் சாமி அந்த ஆட்டோக்காரன் ஓடுறப்ப அண்டாக்கிட்ட சாவியை விட்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொடுத்துருங்க. போயிடுவோம். இப்படி பேலன்ஸ் டெய்லி வந்து கழிச்சிட்டு போ. டிக்கெட். உள்ள போயா, உள்ள போ. போலாமாடா? கிளம்பு. நெய்க்காரப்பட்டி ஒன்று. நெய்க்காரப்பட்டி புடி. ஆத்தாடி, டேய் என்னடா அது? லேசா கிழிஞ்சிருந்துச்சு, அதான் ஒட்டி கொண்டாந்தேன். இதெல்லாம் செல்லாதியா? பேங்க்ல கூட செல்லும். எந்த பேங்க்ல கொடுத்தாலும் செல்லாது. ஏன் கிழிஞ்ச நோட்டை ஒட்டி கொடுத்தா செல்லாதோ? கிழிஞ்ச நோட்டை ஒட்டி கொடுத்தா வாங்குவாங்க. இப்படி 10 ரூபா நோட்டு 5 ரூபா நோட்டு ஒட்டி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இந்தா புடி, வேற நோட்டு கொடு. இந்தா 20 ரூபா இருக்கு. காலையில எனக்குன்னு வந்து வாக்கிட்டுக்க பாரு. டேய் என்னடா அது? 20 5 25 ஒரே நோட்டா? வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. டேய் இதுடா, எங்கடா ஓடுற? எனக்கு தான் கொடுத்துட்டு இருக்கறேன், இன்னைக்கு மட்டும் வந்து பிடிக்கிற. டெய்லி இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா. பட்டணம் வந்துட்டு இறங்க. ஏற்பா டிக்கெட்ல நிக்காதீங்கப்பா. டிக்கெட்டு பங்காளி. வாங்க பங்காளி. என்ன 2-3 நாள் ஆளையே காணோம்? ஒரு இடம் வைக்கிற விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தேன். இடத்த வைக்கிறீங்களா? போஸ்டிங் போட போறாங்களாம். பணத்தை கட்டினா வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. இருந்த கையால வீட்டை வித்து பணத்தை கட்டிட்டேன். வீட்டை வித்தீங்கன்னா அப்ப எங்க பங்காளி தங்குவீங்க? நமக்கு என்ன தாயா தகப்பனா? டிப்போலயே படுத்து எந்திரிச்சு அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதான் பங்காளி. அட என்ன பங்காளி, வாங்க நம்ம வீட்டுல தங்கிக்கலாம் வாங்க. ஐயா இருக்கட்டும், பாத்துக்கலாம். முத்துப்பாண்டி பிஏ வணக்கம். வணக்கம் பங்கு. காலை உள்ள வை. அப்புறம் என்ன பங்காளி எப்பவுமே ஒரே டென்ஷன் பார்ட்டியாவே இருக்கீங்க? என்ன பண்றது, என் பஸ்ல ஏறது பூரா பயணிகளாவா ஏறதுக்கு, அம்புட்டு பிராணிகளா ஏறதுக்கு. பங்காளி வரேன். வாங்க பங்காளி, பார்த்து போய்க்கிங்க. என்ன வரேன் பங்காளி. சரி பங்க, சாயந்தரம் பாப்போம். வேடிக்கை பார்க்காத. எங்க போற நீ? ஆண்டவர் காலேஜ் கொடுங்க. ஒரு ஈபி ஆபீஸ் கொடு. கொண்டா. ஏய் ஈபி ஆபீஸ் டிக்கெட் குடியா. சில்லறை இருந்தா கொடு. சில்லறை இல்லங்க, ஒரு டிக்கெட் கொடுங்க. 5 ஓவாய்க்கு 500 ஓவாய் கொடுத்தா எவன்கிட்ட சில்லறை இருக்குது? காலையில வைமா. 500 ஓவா கொடுத்தா 495 ஓவா திருப்பி கொடுக்க வேண்டியதானே? 495 ஓவா இருந்தா கொடுக்க மாட்டேமா? இல்ல நீ கொண்டு வரணும்ல, அதுக்கு தானே நீ வேலைக்கு வர. யாரு நீ வரல எடுத்து வரணும்யா? அதான் 500 வச்சிரலாம். டேய் இல்லன்னு சொல்றே, ஒண்ணு சில்லறையா? என்கிட்ட இல்லனால நான் கொடுக்குறேன். இல்லண்டா அட்டை வாங்கி கொடு. டேய் எடுத்துறியா? என்கிட்ட முடி காசு இருக்கு, என்ன ஆட்ட போய் கடை வாங்க சொல்ற? யாரு? அப்ப நான் போய் வாங்கணுமா? கேளு. நான் போய் பிச்சை எடுக்கணுமா? போய் எடியா. டேய் நீ போய் பிச்சை எடியா. நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? என்கிட்ட தான் இருக்குல. நீ இல்லவே பிச்சை எடியா. இல்லண்டா இறங்கு சாமி. யார இறங்க சொல்ற? ஒண்ணத்தை இறங்க சொல்ற. இறங்குயா. அவன 6 அடியா ஓட சொல்றா. ஏய் மனுஷனா அடிங்க. மனுஷனா அடிங்க. அவன் காது வலிக்கிற பேசும்போது ஆள் குறுக்க வந்து 6 அடிக்க மாட்டாங்களா? போய் இறங்கி நின்னு ஆள தலை சொல்லிட்டு ஓட சொல்றா. ஒவ்வொரு ஆள் பண்ணி பட்டி போய் விலைக்கேன்னு சொல்லுவாங்களா? ஆமாடா. சாக அடிக்கிறாடா. ஏன்டா அந்த தொண்டகலியை கத்திட்டு இருக்க? இறக்கி விடுறா அந்தால.
இறக்கி பாரு தைரியம் இருந்தா. யோ ஒழுங்கு மரியாதை இறங்குறியா பையன் நிப்பாட்டா. டேய் பிரேக் பண்ண சொல்றா. டேய் அவன பிரேக் பண்ண சொல்றா. இறங்குறியா ஏத்துறோம் நீ இறங்குறியா? ஓட பையன் தூக்க தெம்புல. உனக்கு எதுக்குடா முடி வாய்? மூஞ்சி ஆள பாருடா டேய். ஏன்பா பஸ் ரொம்ப நேரமா இங்கேயே நிக்குதுல்ல? ஆமாண்ணே. அப்படியே மெல்ல எட்டி பாரு, டிரைவர் ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பானே. ஆமாண்ணே, எனக்கு கட்ஸ் துப்பிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருண்ணே. இப்ப பாரு, இந்த டிரைவரும் கண்டக்டரும் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி வளைக்குமா? டேய் என்னடா வண்டி செல்ஃப் எடுக்கலடா. செல்ஃப் எடுக்கனே வண்டியை செட்ல இருந்து எடுக்கறப்ப பாக்கண்டா. டேய் வண்டி செட்ல ரிப்பேர் ஆச்சு, இங்க தான ஆச்சு. செட்ல என்னடா ஒரு ஸ்பானர் வச்சிருக்கீங்களா? ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கா? அதை ஏன்டா கேப்ப நீ டிரைவர் தான்டா. நீ தான்டா பார்க்கணும். ஸ்பானர் இருக்கா, நட் இருக்கா, எல்லாத்தையும் நீ தான்டா பார்க்கணும். இப்போ நான் ஒரு கண்டக்டர் தானே, நான் யாரப்ப பார்க்கல? பேக் இருக்கா, டிக்கெட் இருக்கா, விசில் இருக்கான்னு. நீ என்னடா ஒரு பிஞ்சு பண்ண பேக்க தூக்கி தோல்ல போட்டு வந்துருவ? நான் என்ன பச தலையில ஏத்திட்டு வர முடியும்? எனக்கு பேசஞ்சர் தான்டா முக்கியம். அவங்க நல்லது தான்டா முக்கியம். என்ன வண்டி ஓட்ட ஏக்கல் காலையில யோசிக்கிறியா நீ? டேய் எவனாவது கத்தனைய முழுசா வீடு போய் சேர மாட்டீங்க பாத்துக்க. அவங்கள 3 நாள் 4 நாள் இங்கே தான் நிக்குது வண்டி. டிரைவரா இல்ல வேற யாரையா நீ? நாங்களா பத்திரமா போய் சேர வேண்டாமா? ஜி உட்காருங்க. வாரத்துல ஒரு நாள் இல்லங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே தான். அமைதியா இருங்க. சொன்னா இருங்க. எப்ப பார்த்தாலும் உட்கார. என்ன இப்ப எப்ப பார்த்தாலும் வாரத்துல ஒரு நாள் நீங்க தான் டிக்கெட் எடுக்கிற. நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? அம்மா எங்கே ஏறுது, நீ எங்கே ஏறுற? 2 பேரும் வருஷ பஸ்ஸை தீவுபடுத்தும் போல இருக்கு. நானும் இந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து ஓட்டலுக்கு நடத்துக்கு உள்ள பிரச்சனைடா. நீங்க இடையில வந்து எமோஷனல் அப்படி எல்லாம் இல்லைங்க. ஏங்க உட்காருங்க. உட்காந்துங்க. ஆமாண்ணே, 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்கண்ணே. அப்படியே அந்த பக்கம் திரும்பி ஜன்னல் வழியா பாரு. ரெண்டு பொண்ணுங்க ஓடியாருங்களா? அண்ணே முன்னாடி ஓடியாரு நல்லா கொழுன்னு கும்முன்னு இருக்குதுண்ணே. அட ரசனை கட்டவனே, பின்னாடி ஒன்று ஓடியாரு, அதை பாடுறா. அண்ணே அதுவும் சூப்பரா இருக்கும் போல தெரியுதுண்ணே. அதுதான்டா ஹீரோயின். அந்த 2 பொண்ணுங்களும் பஸ்ல ஏறிட்டாங்களா? ஆமாண்ணே ஏறிட்டாங்கண்ணே. இப்போ அந்த ஸ்கூல் பசங்க 2 பேரும் எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க பாரு. என்னப்பா இது டெய்லி இப்படி? நீங்க உட்காருங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து ஓடியாரீங்க? எங்க அக்கா இருந்தா நாங்க இடம் தர மாட்டோமா? உட்காருங்க அக்கா. உட்காருங்கக்கா ப்ளீஸ். அந்த பொண்ணுங்க உட்காந்துட்டாங்களா? உட்காட்டாங்கண்ணே. இனி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவான் பாரு. அண்ணே ஸ்டார்ட் பண்ணிட்டானே. இதுக்கப்புறம் வண்டி பள்ளத்தில் விழுகாது, மேட்டில் ஏறி இறங்காது, அப்படியே ரதம் மாதிரி போகும் பாரு. எப்படி நல்லா குனிஞ்சுக்கிட்டே கரெக்டா சொல்றீங்க? டேய் பஸ் ரிப்பேர் ஆகி நின்னதுல இருந்து திரும்ப எடுத்த வரைக்கும் எல்லாம் யதார்த்தமா நடந்த மாதிரியே இருக்குமே. ஆமாண்ணே, எல்லாமே யதார்த்தமா தான் நடந்தது. அதான் ஒரு மண்ணும் கிடையாது, அம்புட்டும் பிராடு வேற. இந்த டிரைவரும் கண்டக்டரும் அண்ணன் தம்பிங்க. அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கால, அந்த பொண்ணு பேரு கண்மணி. அந்த கண்மணியை நம்ம டிரைவர் வேலுப்பாண்டி ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு திரும்பி கூட பாக்குறது இல்ல. அந்த பொண்ணு டெய்லி இந்த பஸ் ஸ்டாப்ல தான் ஏறும். ஒரு சில நாள் அந்த பொண்ணு வர லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, பஸ் ரிப்பேரும்பாங்க, டயர் பஞ்சரும்பாங்க, டீசல் இல்லைம்பாங்க. அந்த பொண்ணு வர்ற வரைக்கும் பஸ்ஸை எடுக்கவே மாட்டாங்க, கொலையா கொன்றுவாங்க. அப்படியானே? இன்னும் அப்படியானே கதை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன், காலை அங்க விட்டு நோண்டியாடா. பார்ட்டி நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. பேசி கரெக்ட் பண்ணிடுவோமா? ஐயோ தெரிஞ்ச பொண்ணானே? ஆமா ராஜா. யாருண்ணே? என் சம்சாரம். என் கண்மணி காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் இருக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாளமும் நகைச்சுவை மன்னன் இல்லையோ. நல்ல குண்டல் போங்கோ. டேய் நீ சொன்ன ஒரே போய்க்காக பாடுற அந்த லூஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. சொத்து வருது இல்ல, வா. மச்சான் ஆபரேஷன் பண்ணா வர்ற ரத்தம் சிவப்புங்கிறத உணர்த்துறதுக்காக சிவப்பு ரிப்பன் கட்டின பாத்தீங்களா?
இதெல்லாம் ஜோக்காடா? ரத்தத்துக்கும் ரிப்பனுக்கு என்னடா சம்பந்தம்? நான் என்னடா பண்றது? ஒரு கண்டம் தாண்டியாச்சு. வாடா உள்ள போய் பார்க்கலாம் அந்த லூஸ் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. எப்படி என்ன மாப்பிள்ள தலை சுத்துதா? நான் காலைல வரணும்னு சொன்னேன்ல, சாக்குக்கு மேல சாக்கு இருக்க முடியும். டாக்டர் சிகாமணி வாழ்க! டாக்டர் சிகாமணி வாழ்க! டாக்டர் சிகாமணி வாழ்க! டாக்டர் சிகாமணி வாழ்க! அப்படி உட்காருங்க மாப்பிள்ள. வேர்க்காம இருக்க ஃபேனை போடுறேன். நம்ம ஆஸ்பத்திரி கடையோட போனிய மச்சான் தான். செக் பண்ணுங்க. சரி செக் பண்ணுங்க. காதுல வைக்கிற லாபகத்தை செக் பண்ணுங்க மாப்பிள்ள. பெரிய யாரும் வெளிநாடு கூட்டு போயிருவோம். என்னாச்சு மாப்பிள்ள? இன்னைக்கு சந்திராஷ்டமம். நாளையில இருந்து ஆரம்பிக்கலாமா? அது சரி தான். இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேண்டாம். நாளைக்கு காலையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாமே. மாப்பிள்ள சொல்லுங்க. குறிப்பா ஒரு செய்தி. நாளைக்கு காலையில நம்ம ஆஸ்பத்திரி கடையோட வியாபாரத்தை ஆரம்பிக்கிற பொழுது சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை டாக்டர்களும் அவன் ஆஸ்பத்திரி கடையை மூடிப்படாத. என்ன பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் கூட இப்படி பேசுறது கிடையாது. லூசாடா அவனுங்க? ஆஸ்பத்திரி போய் கடங்கிறானுங்க. டேய் ஏன்டா அவசரத்துல டாக்டர்னு புழுவுற? ஒரு பாத்தியான்னு சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. இப்ப யாரா மாட்டிட்டு தவிக்கிறது? அப்படி சொன்னா மட்டும் சும்மா விட்டுருப்பான் அவன் மாமன். ஒரு ஸ்கூலை கட்டி கொடுத்து கையில ஒரு பெரம்பையும் கொடுத்துருப்பான். ஐயோ பாட்டி பாட்டி என்னடா? இந்தா பாட்டி. என்னடா நீ இங்கிலீஷ் பேப்பரை வாங்கிட்டு வந்துட்ட? அட என்ன பாட்டி நீ உன் மருமக தான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு பெருமையா பேசுற. அப்புறம் இதுக்கு தமிழ் பேப்பரு இங்கிலீஷ் பேப்பரே படிக்க சொல்லு. அது சரிதான்டா. நந்தினி நந்தினி என்னத்த? இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல. ஏன் அத்த? பேப்பர்லாம் ஏன் படிக்கணும்? அதான் டிவில நியூஸ் போடுறாங்களே, அத பார்த்தாலே போதும். இல்லம்மா, என் மருமவ படிச்சவ. அவ இங்கிலீஷ் பேப்பரை படிச்சு சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்றேன். இதா படி. சரிங்க அத்த, கைய கழுவிட்டு வந்து படிக்கிறேன். சரி இந்தா கொடுங்க அத்த. படி. There is an accident between share auto and bus in Omalur road. Share autoக்கும் பஸ்ஸுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அத்தை. அட பாவத்தை. So many of them died in this accident. Driver spot dead. அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா அத்தை. சரி சரி, நீ அடுத்த பக்கத்தை படிமா. In Dindivanam road, a petrol tanker and a lorry, which marriage crowd was there, hit each other. Dindivanam roadல லாரியில போன கல்யாண கோஷ்டியும் பெட்ரோல் டேங்க் வண்டியும் நேருக்கு நேர் மோதிக்குச்சாத்த. காலங்காத்தாலே எழுவு செய்தியா? போதும்மா போதும். பேசாம பேப்பரை மூடி வச்சுட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு போ. சரிங்க அத்தை. மருமக என்னம்மா படிக்கிறா? ஹலோ தேங்க்ஸ் டி. ஹலோ, there is an accident between share auto and bus. அதாவது ஓமலூர் ரோட்ல ஷேர் ஆட்டோக்கும் பஸ்ஸுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அத்தை. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி சமாளிக்க போற? சீக்கிரம் உண்மையை சொல்லிடுடி. சரி, நான் வச்சிடுறேன். என்னடா பொண்ணுச்சாமி, சாம்பார் தண்ணி தண்ணியா இருக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சுங்க. ஒரு கிலோ கடலமா கொட்டுறா. யாரு இது? நந்து பாப்பா. அப்பா நந்து சொல்றா. இந்த அத்தை தொல்லை தாங்க முடியலப்பா. ஏமா? தமிழ் பேப்பரே படிக்க தெரியாது, இதுல இங்கிலீஷ் பேப்பர் படிக்க சொல்றாங்கப்பா. என்னப்பா வித்தியாசமான மாமியார் கொடுமையா இருக்கு. ஆமாடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளையில இருந்து இந்த சுத்து வட்டாரத்துல எந்த கடையில கேட்டாலும் இங்கிலீஷ் பேப்பர் இல்லாத அளவுக்கு அப்பா நான் பாத்துக்கிறேன். எப்படிப்பா? இங்கிலீஷ் பேப்பர் இருக்கா? இங்கிலீஷ் பேப்பர் இருக்கா? பதட்டத்தோட வரீங்க? பதட்டப்படுத்திட்டாங்களா? இங்கிலீஷ் பேப்பர் இருக்கா? இருக்குண்ணே. இந்தாங்கண்ணே. எத்தனை இருக்கு? 24 இருக்குண்ணே. எத்தனை வந்துச்சு? 24 தானே வந்தது. யார்ட்டையும் நீ விக்கல? யார்ட்டையும் விக்கலண்ணே. இந்தாடா பணம். ஏன்னா எல்லாத்தையும் விற்க போறீங்களா? ஆமா, உன் கடைக்கு தினசரி காலையில எத்தனை மணிக்கு பேப்பர் வரும்? 4 மணிக்கு வரும்ண்ணே. அண்ணே 3 மணிக்கெல்லாம் இங்க வந்து படுத்துருவேன். சரிங்கண்ணே. நீ என்கிட்ட மட்டும் தான் தரணும். சரிங்கண்ணே. இந்த ஏரியாவில் அத்தனை கடைக்காரன்ட்டையும் நான் சத்தியம் வாங்கிட்டேன். உங்களை தவிர இங்கிலீஷ் பேப்பர் யார்ட்டையுமே விற்க மாட்டேன். நீ சத்தியம் பண்ண. எங்க அம்மா மேல சத்தியமா விற்கவே மாட்டேண்ணே. உங்க அம்மா செத்து போச்சு, நான் நம்ப மாட்டேன். என் பொண்டாட்டிங்க மேல சத்தியமா விற்க மாட்டேண்ணே. பொண்டாட்டிங்களா? ஆமாண்ணே, 2 பொண்டாட்டிண்ணே. நல்லா
ஆளு சுமாரா இருந்தாலும் 2 குருவி அமைக்கிருக்கானே. கடை பாவி, அதிகாலையில கடவாசல்ல பிச்சைக்காரன் உட்கார்ந்தா விளங்க மாட்டான் அந்த கடை. செக் ஓடிட்ட. நானே தெரியாம பண்ணனே. பரவாயில்லடா. உன் கடமை நீ பண்ண, என் கடமை நான் பண்ணேன். என்னன்னா உங்க கடமை? என் கடமை என்னவா? குத்துன மூக்கு பேக்ல வந்துரும். நேத்து உன் கடைக்கு வந்தப்ப என்னடா சொன்னேன்? அண்ணன் 3 மணிக்கு உன் கடவாசல்ல வந்து படுத்து பண்ணி சொன்னா? சொன்னீங்க. அண்ணன் வந்தானா? எங்க பேப்பர்? தேர்க்குனே. தாத்தா சீக்கிரம் வை, இன்னும் 30 கடைக்கு போகணும். அதையும் தூக்கி வை. தமிழ் பேப்பர்ண்ணே. அதை நீயே வச்சு வித்துக்க. ஏண்டா 2 பொண்டாட்டிக்காரங்க எல்லாம் எந்த நேரத்துல குழப்பத்துல திரும்பிங்களா? உன்னை கைட்டு விட்டுறேண்ணே. உன்னை கலட்டி விட்டுறியா? அது என்ன ரயில்வே கோச்சா? பாதியில் பிடிக்கிட்டா பாவம் வந்து பிடிங்கிடுடா. சரிண்ணே, சேர்த்து வாழ்றேண்ணே. சேர்த்து வாழு. ஆனா இன்னும் நீ சேர்த்துக்கிட்டு வாழ்ந்துடா. சரிங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க. நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனமா கேளுங்க மிஸ்டர் போலீஸ்கார். சொல்லுங்க. ஒண்ணுமே படிக்காம MBBS படிச்சேன்னு சொல்லி இங்க ஒருத்த கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்காது. முந்தா நேத்து கூட ஒரு 98 வயசு ஆயாவை இங்க கொல்ல பார்த்து இமிடியேட்டா வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஆயாவையா? ஆயாவில சார் அவன. நீங்க யாரு? நானா? நான் தான் பேசுறேன். பார்ட்னர் என்ன இன்னும் போலீஸா காணோம்? டேய், எத்தனை சினிமா பார்த்துருக்கேன். என்னைக்கிட்ட போலீஸ் கரெக்ட் டைம் வந்திருக்கு. லேட்டாக தான் வருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமான் வாங்க குயிக். ஏண்டா படிக்காமையே MBBS டாக்டர்னு ஏமாத்திட்டு திரியுறீங்களா? வாங்க. டாக்டர் திப்பு சுல்தான் MBBS FRCS லண்டன் ரிட்டர்ன் சார். ஆமா, நீ லண்டன் போயிருக்கியா? ஏர்போர்ட் வரைக்கும் போனோம் சார். சரி. அங்க போலி பாஸ்போர்ட்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் லண்டன் ரிட்டர்ன் போட்டுக்கிட்டேன் சார். ஏண்டா நீ லண்டனுக்கே போகல, லண்டன் ரிட்டர்ன் போட்டிருக்கிற. நீ ஏர்போர்ட் ரிட்டர்ன் தானே போட்டிருக்கணும். கரெக்ட் சார். தேங்க்யூ. வண்டி சார். ஸ்டாப். வாங்க, எப்படி இருக்கீங்க? என்ன இவ்வளவு தூரம்? ஒரு போலி டாக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். போலி டாக்டர் எங்க இருக்கோம்? பின்னாடி. டாக்டர் குட் மார்னிங். குட் மார்னிங். எங்கப்பா போலி டாக்டர்? முன்னாடி உட்கார்ந்திருக்கார்ல இவர்தான் சார். இவனா? அன்னைக்கு MBBS போர்டெல்லாம் போட்டுருந்தா? லண்டன் ரிட்டர்ன். அடி சிறுப்பு முக்காம் அவன. இன்ஸ்பெக்டர், இவன் ஒரு போலி டாக்டர் தெரியாம என் மகளோட திருமணத்துக்கு பத்திரிகை கொண்டு போய் வச்சேன். நல்ல வேளை இவன் வரல. ஒரு டாக்டரோட இலக்கணம் என்னன்றது என் மாப்பிளைய வந்து பாருங்க. மாட்டலடா பட்லர், நாம நினைச்சதுல கொஞ்ச நேரம் நடக்க போகுது கன்ஃபார்ம். வாங்க பாட்டு போலாம். அப்படி ஈஸியெல்லாம் டாக்டரை பார்க்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம் நான் அப்புறம் பேசுறேன். அதாங்க தூது வேலையை நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சில இருக்க சளிலாம் வந்துடும். புரியுதா? கஷ்டமா போச்சு. சமர்த்தியா மாட்டணும்டா. என்னடா சொல்ற? இதே தூர்ல ஒரு போலி டாக்டர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். நம்மளும் அரெஸ்ட் பண்ணிருக்கு. போலீஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. வாடா ஓடிடலாம். மாப்பிள, இவர் இன்ஸ்பெக்டர், இவர் மாப்பிள டாக்டர். அங்க ஒரு பரதீஸ் பைய போலி டாக்டர் பாத்தியலே. இங்க பாருங்க, ஒரு டாக்டருக்கு படிச்சதற்கான முகக்கூறு கொஞ்சமாவது மூஞ்சில இருக்கா? இல்ல. 3வது படிச்சது மாதிரியே இருக்காரு. இவர் என்னதான் வெளிநாட்டுல படிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டோட கலாச்சார பண்பாடு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நெத்தியில தூக்கி வச்சிருக்காரு. ஆமா. ஒரு மாத்திரை பத்தி டவுட் கேட்கணும்னு சொன்னீங்களே, கேளுங்க. எஸ் ப்ரோ, சாரி. உள்ள போய் கேளுங்க. மாப்பிள, மாமா சார உள்ள கூட்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியோட இண்டி இருக்கு, சந்து பந்து எல்லாத்தையும் காமிங்க. முக்கியமா போன வாரம் ஆஸ்திரேலியால இருந்து ஒண்ணு வந்து இறங்குச்சு. என்ன இறங்குச்சு மாமா? பழைய இருமையும் பருத்தி கொட்டையை வித்து 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டானே. ஒரு நோய் என்னன்னு அதுவா கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களே, அத முதல்ல கொண்டு போய் காட்டுங்க. கண்டிப்பா நல்லா காட்டுங்க, ஃபுல்லா காட்டுங்க. கண்டிப்பா மாமா. போங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். போங்க. என் மாப்பிள்ளை டாக்டர் பண்ணி சொல்லடா. டாக்டர் சிகாமணி MBBS. சூப்பர் டாக்டர். என்னடா அடிச்சு கொண்டுட்ட? நான் அடிக்கவே இல்லை. சரி தூக்கு. நான் ட்ரெயினிஸை திறந்து விட்டான். அப்பா உயிர் இருக்கு. ஏயா, அந்த ஆளுக்கு தான் அறிவில்ல கூப்பிட்டான். உன்னை யாரு எங்க வர சொன்னது? இனிமே இந்த பக்கம் வருவியா நீ? ஒரே ஒரு தண்டா போலீஸ் அடிச்சு வருவியா? சரி மாப்ள, அதுல இந்த 10 மாத்திரம், மஞ்சள் மாத்திரம், நீல மாத்திரம், எல்லா மாத்திரம் எடு. காலம் முழுக்க செக்கல கையெழுத்தே போட முடியாது போல இருக்கே. செலம்பு சின்னதுரை. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். உன்னுடைய மாப்பிள்ள சாதாரண டாக்டர் இல்ல. ஐயோ, நீங்க வெத்தலாக போறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் துப்பிட்டு புரியுற மாதிரி பேசுங்க இன்ஸ்பெக்டர்.
நல்ல கைராசியான மிகப்பெரிய டாக்டர்னு சொல்ல வந்தேன். வணக்கம் சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நாளாவே நார்கோலிப்சின்னு ஒரு வியாதி இருந்தது. எந்த சத்தத்தை கேட்டாலும் டப்புனு தூங்கிடுவேன். தெளிய ரொம்ப லேட் ஆகும். ஆனா டாக்டர் மாத்திரையை கொடுத்து உடனே தெளிவுபடுத்திட்டீங்க. நீங்க சாதாரண டாக்டர் இல்ல, மிகப்பெரிய டாக்டர். சிலம்ப சிலம்பரன சும்மாவா? நான் செலக்ட் பண்ணதுல இதுவரைக்கும் தப்பா போறத சரித்திரமே கிடையாது. மூத்த மாப்பிள்ள தொழிலதிபர், சின்ன மாப்பிள்ள டாக்டர். எப்படி முத்து முத்தா தூக்கி இருக்க பாத்தீங்களா? ஆமா, தேங்க்யூ. டேய்